ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நல்லவர். அல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபையினால் நம்ம எல்லாருமே 9 நாளும் ஆண்டவருடைய சமூகத்தில் அவரை நோக்கி பார்க்கும்படியான நல்வாய்ப்பை கர்த்தர் நமக்கு தந்தார். இன்றைக்கி கடைசி நாளான 10வது நாளிலும் கர்த்தருடைய சமூகத்திற்கு வந்திருக்கிறோம். 40 நாள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு கூட இயேசு கிறிஸ்து அதாவது சீசர்களோடு கூட இருந்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து 40 நாள் அவர்களோடு கூட இருந்து தாம் உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். அதுக்கான நிறைய ஆதாரங்களை திருஷ்டாந்தங்களை அவங்களுக்கு கொடுத்து தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். அதுக்கு பிறகு அவங்களை காத்திருக்க சொன்னார். அவங்க எத்தனை நாள் காத்திருந்தாங்க? 10 நாள் காத்திருந்தாங்க. அந்த பெந்தெக்கோஸ்தே என்ற நாள் வந்த பொழுது ஆண்டவர் அற்புதமாக அந்த பிள்ளைகளை அபிஷேகித்து இந்த உலகத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஆண்டவர் கொடுத்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் கூட உங்களுக்கு அன்பாய் சொல்கிறேன், 10 நாள் இன்றைக்கி 10வது நாள் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறீங்க. நிச்சயமாக ஆண்டவர் ஜெயத்தை தருகிறவர். மனிதர்கள் எல்லாருமே பல்வேறு விதமான சோதனைகளிலும் போராட்டங்களிலும் துன்பங்களிலும் வேதனைகளிலும் கஷ்டங்களிலும் தான் இருக்கிறோம். அவைகளிலிருந்தும் வர வேண்டும். அவருடைய வார்த்தையின்படியும் அவர் வருகிறார் என்று அவளோடு எதிர்பார்த்து காத்திருக்கவும் வேண்டும். எல்லாவற்றிலும் அவருக்கு தகுதியாக வாழ வேண்டியது ரொம்ப முக்கியம். ஓகே, கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நீதிமொழியின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 31வது வசனம். நீதிமொழிகள் 21:31. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஆமென். அல்லேலூயா. ஜெயமோ கர்த்தரால் வரும். அந்த ஜெயத்தை பெற வேண்டும் என்பதற்காக தான் கர்த்தருடைய சமூகத்திலே நாம் இருக்கிறோம். நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது நமக்கான நேரம். அல்லேலூயா. இது நமக்கான நேரம். நிச்சயமாகவே நமக்கு ஆண்டவர் ஜெயத்தை கொடுப்பார் என்கிற நம்பிக்கையோடு கூட அவரை நோக்கி பார்ப்போம். அவர் நம்முடைய வாழ்வை மாற்றுகிறவர். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஜெயமோ கர்த்தரால் வரும். இந்த ஜெயங்கிற வார்த்தைக்கு பாருங்க, பவர் டு ஓவர் கம், என்ன சொல்லலாம், மேற்கொள்ளும் வல்லமை. இந்த ஜெயம்ங்கிற வார்த்தைக்கு அதே போல் ஹெல்ப்ஸ் யூ, அதாவது உதவி, நமக்கு உதவி செய்கிறார். சேஃப்டி, ஒவ்வொரு மொழிபெயர்ப்புலையும் அவர்கள் பயன்படுத்தி இருக்கிற வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கிறேன். சேஃப்டி, பாதுகாப்பு, விக்டரி, ஜெயம். அதே போல் பொது மொழிபெயர்ப்பில் வாசித்தா அதில் மிக தெளிவாக இப்படி அழகாக எழுதி வச்சுருக்குது. அதையும் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். போர் நாளுக்காக குதிரை பழக்கப்படுகின்றது, ஆனால் பாதுகாப்பை தருகிறவர் ஆண்டவரே. அல்லேலூயா. இப்போ நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா, ஜெயமும் நமக்கு தான், அப்புறம் பவர் வல்லமையும் நமக்கு தான், அப்புறம் உதவியும் நமக்கு தான், பாதுகாப்பும் நமக்கு தான். ஹல்லேலூயா. எல்லாத்தையும் ஆண்டவர் நமக்கு தருகிறார். ஆக விக்டரி என்கிற அந்த ஜெயம், வெற்றி, அந்த வெற்றியை ஆண்டவர் தான் நமக்கு கொடுக்கணும். வாழ்க்கை என்கிற இந்த பாதையில் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறவர் யார் தான்? ஆண்டவர் தான். வெற்றியை கொடுக்கிறவர் யார் தான்? ஆண்டவர் தான். நல்லா மகிழ்ச்சியாக கால நேரத்தில் இருங்க. கர்த்தர் நம்மோடு கூட நம்ம நடத்துவாராக. இந்த 9 நாளும் ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்தவங்க, இன்றைக்கி தான் வந்தவங்க அல்லது நேற்றுக்கு வந்தவங்க, முந்தா நாள் வந்தவங்க, யாராக இருந்தாலும் சரி, உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன், எந்த அளவுக்கு வைராக்கியமாக நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு பாதுகாப்பு, அந்தளவுக்கு உங்களுக்கு ஜெயம், அந்தளவுக்கு வெற்றி. ஹல்லேலூயா. அந்தளவுக்கு வாழ்க்கையில் எல்லாத்துலேயும் நீங்கள் முன்னோக்கி முன்னேறி செல்ல முடியும். அவர் உங்களோடு கூட இருக்கிறார், இருப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நிறைய விஷயங்களை இந்த 9 நாட்களும் பார்த்தோம். இந்த இருக்கிற நேரத்துக்குள்ளே இன்றைக்கும் ஒரு விஷயத்தை நாம் பார்க்கலாம். அது நமக்கு ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷத்தையும் தரும்.
நிச்சயமாகவே அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வாழ்க்கை என்பது ஒரு என்னதான் போராட்டம் தான். ஆனால் ஆண்டவர் தான் நமக்கு ஒவ்வொரு நாளும் என்ன கொடுக்கிறவர்? ஜெயம் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆகவே ஆண்டவர் சமூகத்தில் வந்திருக்கிற அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் எல்லாருக்கும் அன்பாய் சொல்கிறேன், என்றும் ஜெயம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய கிருபையில் நமக்கு வருகிறதான 23ஆம் தேதி வர்ற ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கு நம்முடைய பெத்தேல் ஆத்துமனேசரில் நமக்கு கிருபையின் கூட்டம் 40 நாட்கள் தொடங்குகின்றன. நமக்கு நவம்பர் மாதத்தில் தொடங்கி டிசம்பர் 31ஆம் தேதி வரைக்கும் வழக்கமாக எல்லா வருஷத்துலேயும் ஆண்டவருடைய கிருபையினால் நமக்கு விஜயபுரம் நம்முடைய சர்ச்சில் கிருபையின் கூட்டம் நடப்பது வழக்கம். இது எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும். பல ஆண்டுகளுக்கு முன்பதாக அதை தொடங்கும்போது பொதுவாக நம்ம தான் செஞ்சோம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி எல்லாரும் செய்கிறத பார்க்கும்போது மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு காலகட்டங்களில் இன்றைக்கி இருக்கக்கூடியதான சமூக ஊடகங்களுடைய அந்த பரவல் இல்லாத ஒரு காலகட்டத்தில் ஒரு மொபைலில் அப்போ ஃபேஸ்புக்கில் மட்டும் நேரடியாக போட முடியும். அந்த மொபைலில் எப்படி போட முடியும் தெரியாது. ஆனாலும் நான் அதை எல்லாரும் பார்க்கும்படி அதை டைரெக்டாக லைவ் பண்ணிவிட்டு எல்லா பக்கமும் பரப்பினேன். காரணம், எப்படியாவது நம்ம பேர் வரணுங்கிற நோக்கமே கிடையாது. எப்படியாவது போட்டியிலையாவது பொறாமையிலையாவது ஏதோ ஒரு வகையிலையாவது அல்லது நல்ல எண்ணத்தோடையாவது பரவாயில்ல இவங்க வளர்கிறாங்களே, இதனால் நாமளும் அப்படி தான் செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு எல்லாருமே அதிகாலையில் கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கணுங்கிற ஒரே ஒரு எண்ணம் தான். ஏன் அப்படி நான் நினச்சேன் அப்படின்னா, எல்லா இடத்துலையும் அதிகாலையில் கர்த்தரை நோக்கி பார்த்து நமக்கு எதிராக இருக்கிறவர்களையெல்லாம் நம்ம ஆளும்படி, நாம் அவர்களை அடிமைப்படுத்தும்படி, பொல்லாத ஆவிகளின் கிரியைகளை அழிக்கும்படி, ஆண்டவரிடத்தில் இரக்கத்தை பெறும்படி, நிச்சயமாகவே எல்லா இடத்திலும் நிற்க ஆரம்பித்தால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தான் வாழ்நாளெல்லாம் ஜெயம் உண்டாகும். ஹல்லேலூயா. நீங்க பாருங்க, காலைதோறும் அந்த கிருபை எப்படி இருக்குதாமா? புதுசா இருக்கு. அப்போ ஒரு நாள் 2 நாள் 10 நாள் அல்ல, 40 நாள் அல்ல, வாழ்நாள் முழுக்க. ஹல்லேலூயா. நம்ம சர்ச்சில் ரெகுலராக வருஷம் 365 நாளும் அதிகாலை ஜெபம் ரெகுலராக நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஒவ்வொரு நாளும் 4:30 மணிக்கு ஆரம்பித்து 6 மணிக்கு முடியுது. இப்போ இங்கேயும் நம்ம 4:30 மணிக்கு ஆரம்பித்து 6 மணிக்கு முடியுதுன்னு சொன்னோம். அப்படி தான் ஆண்டவர் கிருபையாக நடத்திட்டுருக்காரு. கிருபையின் கூட்டம்லாம் 4 மணிக்குன்னு போட்டிருப்போம், 3:30 மணிக்கே ஆரம்பிச்சிருவோம். 3:30 மணிக்கு எப்படிங்க ஆரம்பிப்பீங்கன்னா அதெல்லாம் தெரியாதுங்க. 3:30 மணிக்கு ஆரம்பிச்சிடும். அப்போ தான் அதை ஓரளவுக்காவது அதை முழுசாக அந்த 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 கூட்டத்தை அனுபவித்த மாதிரி சந்தோஷமாக இருக்கும். ஆகவே இப்போவும் கூட 4:30 மணிக்குன்னு பெத்தேல் ஆத்மநேசரில் போட்டிருக்கோம். ஆனால் 4 மணிக்கு மீட்டிங் ஆரம்பிச்சிருவோம். 4 மணிக்கு ஆரம்பித்து படிக்க வேண்டியது என்னென்ன இருக்கோ அதெல்லாம் சிறப்பாக ஒரு அதிகாலை ஜபத்தில் குறைஞ்சபட்சம் 5-6 வசனங்கள் 5-6 அதிகாரங்களை வாசிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. இதெல்லாம் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னா, ஏதோ ஒரு 10 நாள் எந்திரிச்சு அப்பாடான்னு உட்காந்து ஆண்டவரே சோத்திரன்னு உட்காந்துட்டா போகிறோன்னு நினச்சிடாதீங்க. உங்களை பழக்க வைப்பதற்காக தான் ஆண்டவர் இந்த நல்வாய்ப்புகளை எல்லாம் கர்த்தர் உண்டாக்கி கொடுக்குறார். அதை விட்டுறாதபடிக்கு தொடர்ந்து நீங்கள் பயணிக்கணும். நிச்சயமாக நான் சொல்கிறேன், அதிகாலையில் யார் நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் தொடர்ச்சியாக அவர் நோக்கி பார்க்குறவங்களா இருக்கீங்களோ, கட்டாயம் நீங்கள் ஆண்டு கொள்வீர்கள். உங்கள் சத்துருக்களை நீங்கள் ஆண்டு கொள்வீர்கள். உங்களுக்கு சத்துருவாக யாரும் இருந்து உங்களை ஜெயிக்க முடியாது. ஆண்டவர் உங்களுக்கு ஜெயத்தை தருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, இப்பொழுதும் கூட பரிசுத்த வேதாகமத்திலிருந்து யோசுவாவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். யோசுவாவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம், இல்லை தம்பி ஒரு நிமிஷம், 11ஆம் அதிகாரம் 23வது வசனம். 11ஆம் அதிகாரம் 23வது வசனம். அப்படியே யோசுவா கர்த்தர் மோசேயினிடத்தில் சொன்னபடியெல்லாம் தேசம் அனைத்தையும் பிடித்து அது இஸ்ரவேலருக்கு அவர்கள் கோத்திரங்களுடைய பங்களின்படியே சுதந்திரமாக கொடுத்தான். யுத்தம் ஓய்ந்ததினால் தேசம் அமைதலாய் இருந்தது. நல்லா ஒரு முறை அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். யுத்தம் ஓய்ந்ததினால் தேசம் அமைதலாயிற்று. யுத்தம் கர்த்தருடையது. யுத்த நாளுக்காக குதிரை என்ன செய்யும்? ஆயத்தமாக்கப்படும். ஜெயம், வெற்றி, வல்லமை, பாதுகாப்பு இதெல்லாம் கர்த்தரால் நமக்கு வரும். இந்த யோசுவா
மோசே, இஸ்ரவேல் ஜனங்கள் இவர்கள் எல்லாம் எங்கே இருக்கிறார்கள், எப்படி இருக்கிறார்கள்? எகிப்து தேசத்திலே அடிமையாயிருக்கிறார்கள், அடிமைத்தனத்தில் வாழ்கிறார்கள். இப்படிப்பட்ட இவர்களை மீட்கும்படி ஆண்டவர் தாமே மோசேயை சந்தித்தார். மோசே இப்பொழுது ஜனங்களிடத்தில் வருகிறார். கட்டாயம் அவர் மீட்பதற்கான சாத்தியக்கூறுகள், அதாவது அந்த நம்பிக்கை உண்டாகக்கூடிய சூழ்நிலை இருக்கிற மாதிரி இருக்கு, அப்புறம் இல்லாத மாதிரி இருக்கு. நம்மளும் கூட நம்புற மாதிரி இருக்கு, நல்லா வளர்ற மாதிரி இருக்கு, அப்புறம் அப்படியே படுத்துற வேண்டியதா இருக்கு, அப்புறம் அப்படியே தொய்வாயிர வேண்டியதா இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடிமைத்தனத்தில் இருந்ததான, எகிப்து தேசத்தில் அடிமைத்தனத்தில் இருந்ததான இஸ்ரவேல் ஜனங்களை மீட்பதற்காக ஆண்டவர் மிகப்பெரிய மகிமையான காரியங்களை எகிப்திலே அவர் பெயரில் அங்கே நடக்கும்படி கர்த்தர் செய்தார். அந்த எகிப்து தேசம் அழிஞ்சே போச்சு, இன்னுமா அறியலன்னு கேட்டாங்க. ஹல்லேலூயா. எல்லா வீட்டிலையும் ஒரு வீடும் துக்கம் இல்லாத வீடு இல்லை. அப்படிப்பட்ட அகோரமான மரணங்கள் எல்லா இடத்துலையும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதெல்லாம் ஏன் நடந்துச்சு தெரியுமா? இஸ்ரவேலர்கள் நம்பும்படி. நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட கூட்டங்கள் நடக்குது, சாட்சியெல்லாம் சொல்கிறோம். ஏன் தெரியுமா அதெல்லாம் சொல்கிறோம்? ஆண்டவர் செய்த நன்மைகளை பார்த்து பார்த்து ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்று நம்புவதற்காகவே. ஹல்லேலூயா. அவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது அவரை நம்ப வேண்டும், வாழ்நாள் முழுக்க நம்ப வேண்டும். நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம், அதுவே விசுவாசம். அந்த விசுவாசமே நம்முடைய வாழ்க்கையில் சுவாசமாய் நமக்குள் இருக்க வேண்டும். அதுதான் இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அந்த விசுவாசம் தான் நமக்கு தேவை. நாம் தாவீதை பற்றி பார்த்தோம், அப்புறம் வரிசையாக நிறைய பேரை பற்றி நம்ம பார்த்தோம், மோசையை பற்றி பார்த்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில் ஜெயம் தருகிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு அன்பாய் சொல்கிறேன், அப்படிப்பட்ட எகிப்து தேசத்தில் இருந்த ஜனங்களை மீட்டு கர்த்தர் கொண்டு வந்தார். ஒரு விஷயத்தை நாம் புரிஞ்சுக்கணும். அடிமைத்தனத்தில் வாழக்கூடிய அந்த மக்களுடைய மனம் எப்பொழுதுமே ஆளுகை செய்யக்கூடிய அளவுக்கு அந்த மனசே செட் ஆகாது ஃபஸ்ட்டு. அதாவது நான் சொல்லுகிறதோடைய அர்த்தம் என்னென்னா, ஒரு தொழிலாளி அவன் முதலாளி ஆவது என்பது, ஒரு 1000 பேர் இருக்காங்கன்னா ஏதோ 1-2 பேருக்குள்ள அந்த எண்ணங்கள் இருக்கலாம். ஆள் எல்லாருக்கும் அது இருக்குன்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு சொல்கிற வேலையை செய்கிறதே பழக்கமாக இருக்கும். சில பேருக்கு மட்டும்தான் என்ன வரும், நாமளும் என்ன செய்யணும், முதலாளி ஆகணுங்கிற எண்ணம் வரும். இதை நான் எதுக்காக சொல்கிறேன்னா, அடிமைத்தனத்தில் இருக்கக்கூடியதான 100% மக்களுக்கு அடிமைத்தனத்தில் தான் வாழ முடியும், அவர்களால் வேறு எதுவும் செய்ய முடியாதுங்கிற மனநிலைமைக்கு அவங்க வந்துட்டாங்க. இப்போ எல்லாமே மனசை தான் டைவர்ட் பண்ணி திருப்புறாங்க. நிறைய விளம்பரங்கள் வருது, டிவியில் நியூஸ் பார்க்குறோம், அந்த மாதிரி சமயத்துல எல்லாம் பார்த்தா நிறைய என்ன வருதுங்க, விளம்பரங்கள் வருது. அது எதுக்காக? நம்மளை அவங்க எதை கொடுக்குறாங்களோ அதை வாங்கணுங்கிற எண்ணத்தை நமக்கு என்ன செய்யணுங்க, உண்டாக்கணும். நம்முடைய மனம் திசை திருப்பப்படுகிறது. எது மேலே அவங்க நம்மளை கொண்டு போய் வச்சு பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அது பக்கம் நம்மளை திருப்புறாங்க. நன்றாக கவனிக்க வேண்டும். நீங்கள் நம்மோடு இருக்கிற ஆண்டவர் பெரியவர். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு அன்பாய் சொல்கிறேன், அதே போல்தான் இஸ்ரவேல் ஜனங்களும் கூட எகிப்து தேசத்திலிருந்து ஆண்டவர் மீட்டாலும் நாம் ஆளுகை செய்கிற ஜனம், நாம் ஆண்டவருடைய ஜனம் அப்படிங்கிற ஒரு பெரிய அளவிலான ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை. அதனால தான் 12 பேர் போய் சோதித்தாங்க. ஆனால் திரும்பி வரும்போது 10 பேர் மொத்தமாக ஒரு பக்கம் நின்னாங்க, 2 பேர் மட்டும்தான் ஒரு சைடு நின்னாங்க. அப்படின்னா நீங்கள் பார்த்துங்க, 2 பேர் சொன்னாங்க ஈஸியாக நம்ம அதை என்ன செஞ்சிடலாம், ஜெயிச்சிடலாம், சுதந்திரிக்கலாம் அப்படிலாம் சொன்னாங்க. ஆனால் இவங்க சொன்னாங்க, அவர்களுடைய பார்வைக்கு நாங்கள் எப்படி இருக்கிறோம், வெட்டிக்கிளிகளை போல, எங்களுடைய பார்வைக்கும் நாங்கள் வெட்டிக்கிளிகளை போல இருக்கிறோம். அப்போ என்ன, நான் பூச்சி, நான் ஒன்றும் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய எண்ணம். அப்போ எது தேவை? விசுவாசம்தான் தேவை.
அப்போ 10 பேர் சேர்ந்து நம்மளைய நடக்காதுன்னு சொன்னாங்களே, அதுக்கான சாத்தியக்கூறுகள் எல்லாம் உண்மையாக தான் இருந்துச்சு. ஆனால் இங்கே படிக்கக்கூடிய இந்த வசனம் என்ன சொல்லுதுங்க? இந்த வசனம் என்ன சொல்லுது? கர்த்தர் மோசேயினிடத்தில் சொன்னபடியெல்லாம் யோசுவா தேசம் அனைத்தையும் பிடித்து அதை இஸ்ரவேலுக்கும் அவர்கள் கோத்திரங்களுடைய பங்குகளின்படியே சுதந்திரமாக கொடுத்தான். யுத்தம் ஓய்ந்ததினால் தேசம் அமைதலாயிற்று. அல்லேலூயா. 2 பேர் சொன்னது நடந்துச்சா 10 பேர் சொன்னது நடந்துச்சா? 2 பேர். உங்களை தான் கேட்குறேன். 2 பேர் சொன்னது நடந்துச்சா 10 பேர் சொன்னது நடந்துச்சா? 2 பேர் சொன்னது தான் நடந்துச்சு. ஆள் அதிகமாக இருக்குன்னு 10ன்னு சொல்லக்கூடாது. 10 பேர் சேர்ந்து என்ன சொன்னாங்க? அதெல்லாம் முடியாதுன்னாங்க. அப்போ அவனுக்கு என்ன இல்லை? நம்பிக்கை என்கிற விசுவாசம் இல்லை. 2 பேர் இருந்தாலும் முடியும், நம்மளால் ஈஸியாக செய்ய முடியும்னு நினச்சாங்க. இன்றைக்கும் உங்களுக்கும் நான் அன்பாக சொல்கிறேன், முடியும் நம்மளால். உங்களை தான் சொல்கிறேன், முடியும் நம்மளால். முடியும். என்னால் முடியும். என்னால் முடியும். ஹல்லேலூயா. இன்னைக்கு அதிகமான பேர் தங்களுடைய வாழ்க்கையில் வாழ்க்கை பயணத்தையே தொடராதபடிக்கு வாழ்க்கையை முடிக்கக்கூடிய மனநிலைமைக்கு மாறி அநேகர் அதை முடிவாக எடுத்து வாழ்க்கையை முடிக்கக்கூடியவங்களாக இருக்காங்களே, அதுக்கெல்லாம் என்ன காரணம்? அதுதான் நம்பிக்கை இல்லை, விசுவாசம் இல்லை. சூழ்நிலைகளை பார்த்து ஒரு நாள் சோர்ந்து விட வேண்டாம். நாம் ஆபிரகாமை குறித்து வாசித்தோம். 75 வயசில் ஆண்டவர் அழைச்சாரு. ஆனால் 99 வயசு வரைக்கும் என்ன இல்லை? கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் நம்பிக்கையில் தளராமல் நிற்கக்கூடிய நல்வாய்ப்பை கர்த்தர் உண்டாக்கி கொடுத்தார். 100 வயதில் குழந்தை பிறக்க முடியுமானா முடியாது என்பது உண்மைதான். ஆனால் நம்புகிறவனுக்கு அது நடக்கும் என்பதே விசுவாசம். ஹல்லேலூயா. ஆக பரிசுத்த வேதாகமத்திலே நம்பக்கூடியவனுக்கு நடக்கக்கூடியதும், நம்பாதவனுக்கு சூழ்நிலைகளை பார்த்து சோர்ந்து போய் அமர்கிறவனுக்கு நடக்கிறதும் எதிர்மறையாக தான் இருக்கும். அல்லேலூயா. பல ஆயிரம் பேர் யுத்தத்துக்கு புறப்பட்டு வந்தாலும் ஆண்டவர் சொன்ன மாதிரி பயப்படுறவங்கெல்லாம் போங்க திரும்பினப்போ எவ்வளோ பேர் போனாங்க? பல ஆயிரங்கள் போய்விட்டன. கடைசியில் தண்ணியை குடிக்கிறதுக்கு கொண்டு போய் விட்ட பொழுது அங்கே ஆண்டவர் சோதித்தார். அங்கே கடைசியில் மிச்சம் மீதி எவ்வளோ பேர் தான் தேடுறாங்க? வெறும் 300 பேர் தான் தேடுறாங்க. முடியுமான்னு கேட்டால் சூழ்நிலை முடியாது தான். ஆனால் உன் நம்பிக்கையால், உன் விசுவாசத்தால் முடியும். நல்லா இன்னொரு முறை ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடைசியில் என்ன பண்ணுறது? ராத்திரி நேரத்தில் யோசுவாக்கிட்ட ஆண்டவர் சொன்னார், போய் கிதியோன்ட்ட ஆண்டவர் சொன்னார், நீ போய் அந்த பாளையத்துக்குள்ளே போய் பாருங்க. அப்படி மெதுவாக போய் பார்த்தா அங்கே 2 பேர் பேசிக்கிட்டான். என்ன பேசிக்கிறான்? ஒரு அப்பம் வந்துச்சு உருண்டு. அது எங்கே வந்துச்சு? கூடாரத்தில் சாஞ்சுது. கூடாரம் என்ன செஞ்சிருச்சு? விழுந்துருச்சு. எங்கேயாவது இந்த கதையை நம்ப முடியுதா? ஒரு அப்பம் உருண்டு ஒரு கூடாரத்து மேலே சாஞ்சதுனால கூடாரம் விழுந்துருச்சாமா. இது சாத்தியமா? அப்போ கூடாரத்தில் இருந்த 2 பேர் சொன்னான், ஏய் நீ சொன்ன சொப்பனத்துக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? அது கிதியோனுடைய பட்டயம் எல்லாமே வேற ஒன்றும் இல்லைன்னா. இப்போ ரகசியம் என்னென்னு கிதியோனுக்கு புரிஞ்சிருச்சு. திரும்பி வந்தார். 3 படையாக பிரித்து 3 பகுதியாக பிரித்து எல்லா பக்கமும் 100 பேரை நிறுத்தி அவங்க கையில் இருந்தது ஒரு தீவெட்டி, எல்லாம் தின்னு தீத்த வெறும் பானை, எக்காலம். அவ்வளோதான் விஷயம். நடந்த சம்பவம் கரெக்டாக நான் சொல்லுவதை சொல்லு, நான் செய்வதை செய். அவ்வளோதான். அல்லேலூயா. பானையை உடைச்சான், தீவெட்டி வந்துச்சு. சத்தமாக சொன்னான், கர்த்தருடைய பட்டயம், கர்த்தருடைய பட்டயம். நல்லா சொல்லுங்க. கர்த்தருடைய பட்டயம், கர்த்தருடைய பட்டயம், கர்த்தருடைய பட்டயம், கிதியோனுடைய பட்டயம். அப்படி சொன்னாங்க. எக்காலத்தை ஊதுனாங்க. ஒரு கையில் தீவிட்டியே ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டே இருந்தாங்க. வேற ஒன்றும் செய்யலை. எழுந்திரிச்சவன்லாம் எழுந்திரிச்சோன்னு எதிர்த்தா மாதிரி இருந்தவனை போட்டான். இப்படியே அவர்களே தங்களுக்குள்ளே என்ன செஞ்சாங்க? வெட்டி கொண்டார்கள். உங்கள் எல்லாருக்கும் அன்பாய் சொல்கிறேன், நம்முடைய தேவன் இல்லாதவைகளை வெரி குட் இருக்கிறவனமாக அழைக்கிற ஆண்டவர். நீ நம்புறது மட்டும்தான் உன்னோட வேலை. விசுவாசிக்கிறது மட்டும்தான் உன்னோட வேலை. விசுவாசத்துக்காக ஆயத்தமாவது மட்டும்தான் உன்னுடைய வேலை. ஜெயத்தை கொடுக்கிறவர், பாதுகாப்பை கொடுக்கிறவர், வெற்றியை கொடுக்கிறவர், வல்லமையை கொடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். எந்த நேரத்தில் எது தேவையோ அதை நமக்கு தருகிறவர் நம்முடைய ஆண்டவர். அவரை
வாழ்க்கையில் எதுவும் நடக்க போவது இல்லை. அதை முழு நம்பிக்கையோடு நம்பி நாம் பயணிக்க வேண்டியது நமக்கு அவசியம். ஆம், பரிசுத்த வேதாகமத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்படியே யோசுவா கர்த்தர் மோசேயினிடத்தில் சொன்னபடியெல்லாம் மோசேகிட்ட சொன்னாரு. மோசே முழுசா முடிக்கல. மோசே முழுசா முடிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த யோசுவாட்ட உன் டியூட்டியை ஒப்படைன்னு சொன்னாரு. அந்த டியூட்டியை அப்படியே சிரமேற்று கொண்ட இந்த யோசுவா தேசம் அனைத்தையும் பிடித்து அதை இஸ்ரவேலுக்கு அவர்கள் கோத்திரங்களுடைய பங்குகளின்படியே சுதந்திரமாக கொடுத்தான். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே. நம்பாதவர்கள், விசுவாசிக்காதவர்கள், ஆயத்தமா இல்லாதவர்கள் இதெல்லாம் நடக்குமான்னு சொல்லிக்கிட்டு அந்த கூட்டத்திலே நடந்தவங்க, ஆமா என்னத்த ஆயிர போது இதெல்லாம் நடக்கிற காரியமான்னு சொல்லிக்கிட்டு கூடவே பயணிச்ச எல்லாருக்கும் கல்லறை எங்கேயோ ஒரு இடத்தில் இல்லை, வருகிற வழியிலே வனாந்தரத்திலே அவர்களுக்கு கல்லறை ஆயத்தமா இருந்துச்சு. ஹல்லேலூயா. நம்பாதவர்களுக்கு கல்லறை ஆயத்தம், நம்புகிறவர்களுக்கு ஆளுகை ஆயத்தம். ஹல்லேலூயா. விசுவாசிக்காதவனுக்கு வனாந்தரத்திலே கல்லறை ஆயத்தம், விசுவாசிக்கிறவனுக்கோ சுதந்திரமான தேசம் ஆயத்தம். ஆம் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அதே போல்தான் இன்றைக்கு உங்களுக்கு அன்பாய் சொல்கிறேன். உங்கள் சூழ்நிலைகளை பார்த்து நீங்கள் அப்படியே சோர்ந்து போய் அப்படி உட்கார்ந்துட வேண்டாம், தூக்கி போடுங்க. சூழ்நிலைகளை மாற்றுகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். எஸ்தர் மொர்தெகாவின் காலத்திலே யூத ஜனங்கள் அத்தனை பேருக்கும் மொத்தமாக ஆபத்து வந்த பொழுது ஆண்டவர் ஒரு திட்டத்தை கொடுத்தார். அங்கே காரியம் மாறுதலாய் முடிந்து என்னெல்லாம் யூதர்களுக்கு செய்து யூதருடைய சொத்தெல்லாம் அபகரிக்க வேண்டும் என்று ஆயத்தமாய் இருந்தவர்கள் அழிந்தார்கள். அவர்களுடைய சொத்துக்களை யூதர்கள் எடுத்துக்கொள்ளத்தக்கதாக கர்த்தர் ஒரு பெரிய கொண்டாட்டத்தை, மகிழ்ச்சியை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. இன்னைக்கும் கூட கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, யுத்தம் உங்களுக்கும் ஓய்ந்தது. அல்லேலூயா. சுதந்திரம் உங்களுக்கு கிடைத்தது. உங்கள் வாழ்க்கை தேசம் அமைதலாய் சந்தோஷமாய் பயணிக்கக்கூடிய வாய்ப்பாக அது அமைந்தது என்று உங்களுக்கு அன்பாய் நம்பிக்கையோடு இந்த வார்த்தையை சொல்கிறேன். 10ஆம் அதிகாரம், யோசுவாவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 42வது வசனத்துக்கு நேராக வரலாம். அந்த ராஜாக்கள் எல்லாரையும் அவர்கள் தேசத்தையும் யோசுவா ஒருமிக்க பிடித்தான். இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். இந்த கடைசி வரியை நான் சொல்றேன், சொல்ல சொல்ல திரும்ப சொல்லுங்க. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். என்ன ஒரு தடவை பாருங்க, நான் சொல்றது ஒரு அறிக்கை பண்ண சொல்றேன். இந்த அறிக்கையை நம்பிக்கையோடு விசுவாசத்தோட பண்ண சொல்றேன். அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்காக யோசுவா அவர்களை வழிநடத்தின பொழுது மகிழ்ச்சியாய் அங்கே நடந்த சம்பவத்தை அருமையாக வடிவமைத்து வைத்தார்கள். எதற்காக என்றால், நான் இன்றைக்கு இதை நம்பி வாசித்து இதை என் வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகவே அன்றைக்கு அந்த வரலாறு நடந்தது, அந்த வரலாறு எழுதப்பட்டது, அந்த வரலாறு இன்றைக்கு வாசிக்கப்படுகிறது. நல்லா மகிழ்ச்சியா சொல்லுங்க. ஏங்க சும்மா ஒன்றும் இல்லை, இந்தியாவும் பாகிஸ்தானும் விளையாண்டுக்கிட்டு இருக்கான். அப்படி பாலை போடுறான், அவன் அடிக்கிறான், இவன் ஓடுறான், அங்கே பிடிக்கிறான். இதை டிவியில் பார்க்கும்போதே நம்மளுக்கு என்ன வருதுங்க, ஒரே சந்தோஷம். டமால்னு பக்கத்தில் அடிக்கிறான், டேபிளில் அடிக்கிறான், ஹாய்னு சத்தம் போகிறான். இவனை வீட்டுக்குள்ளே யார் கேட்டா? ஒன்றும் இல்லை. அதுக்கு அரசியல்வாதி கோட்டருக்கும் 500 ரூபா பணத்துக்கும் பிரியாணிக்கும் இல்லை, அது கொடுக்குறானா கொடுக்கலான்னு தெரியல, வாங்க இன்றைக்கி பணம் தர்றோன்னு சொல்லி லாரியிலையும் பஸ்ஸிலையும் எல்லாம் ஏற்றி கொண்டு இறக்கி விட்டதுக்கு பிறகு அந்த பணம் வாங்கி தர்றவனுக்கும் மக்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன? ஒரு மீட்டிங்கில் பார்த்தா மீட்டிங் முடிஞ்சோடனே அவன் சேரை தூக்கி தலையில் வச்சுட்டு போகிறான். சேர் அவங்களுக்கு ஆமாம். என்ன பாருங்க, இது ஒன்றும் இல்லாததுக்கெல்லாம் அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கிறான். நீங்கள் எதுக்காக வந்திருக்கிறீங்க? நீங்கள் எதுக்காக வந்திருக்கிறீங்க? நீங்கள் எதுக்காக வந்திருக்கீங்க? என்றும் ஜெயம்னு நான் ஏன் அப்படி யோசித்தேன்னா,
இனி எப்போவுமே நம்முடைய வாழ்க்கையில் ஜெயந்தான். தோல்விங்கிறதே நமக்கு இல்லவே இல்லை. அந்த அளவுக்கு நான் நம்பிக்கையாக விசுவாசத்தோடு இருப்பேன். ஏன்னா நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம். இன்னொரு வசனம் படித்தோமே, யோவானில் தானே, யோவானில் நம்ம படித்தோம், தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கும் ஜெயம். அதுக்காக தான் நான் படித்தேன். நான் இப்படி யோசித்தேன், என்றும் ஜெயம். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் தேவனால் பிறந்திருக்க வேண்டும், நமக்கு விசுவாசம் இருக்க வேண்டும், நாம் ஆயத்தமாக வேண்டும், என்றும் ஜெயம் நமக்கு வேண்டும்னு சொல்ல வேண்டாம், அது வந்து விடும் நமக்கு. நான் மறுபடியும் ஒரு முறை உங்களுக்கு அன்பாக சொல்கிறேன், நாம் தேவனால் பிறந்திருக்க வேண்டும், தேவனால் பிறந்திருக்க வேண்டும். ராஜாவுக்கு ஒரு மகன் பிறந்தா அவன் மனசு எல்லாரையும் போல இருக்குமா, வேற மாதிரி இருக்குமா? இயற்கையாகவே அவர்கள் அந்த அதிகாரத்தோட அந்த ஒரு தோரணையோடு இருக்கக்கூடிய அளவுக்கு தான் இருக்கும். இப்போ நம்ம தேவனால் பிறந்தோம்னா இந்த உலகத்தில் இருக்கிறதெல்லாம் நம்மளை சாச்சிருமா? யார் எந்த மாதிரி இருந்தாலும் சரி, நான் எந்த மாதிரி இருக்கணும்னு என்னை பெற்றெடுத்த என் தகப்பன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னை இந்த பூமியில எதற்காக பெற்றெடுத்து இப்படி வச்சாரோ அதுல நான் உறுதியா நிற்பேன். ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். பொய் சொல்லியோ ஏமாத்தியோ பணத்தை வருமானத்தை பார்க்கக்கூடிய எண்ணம் நமக்கு என்னைக்குமே இருக்கக்கூடாது. ஏனென்றால் இந்த உலகத்தில் பிறந்தவர்களைப் போல நாம் கிடையாது. நாம் தேவனால் பிறந்தவர்கள், தேவனால் பிறந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. விசுவாசம் இருக்க வேண்டும், ஆயத்தம் ஆக வேண்டும், என்றுமே நமக்கு ஜெயம். ஹல்லேலூயா. நான் மறுபடியும் ஒரு முறை உங்களுக்கு அன்பா சொல்றேன், தேவனால் பிறந்திருக்க வேண்டும், அடுத்து விசுவாசம் இருக்க வேண்டும், ஆயத்தமா இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட எண்ணமுடையவர்களாய் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் என்றைக்கும் ஜெயம் உங்களுக்கு தான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆக யோசுவாவினுடைய காலத்திலே என்ன செய்தார்னு இந்த வசனத்தில் வாசிக்கிறோம். என்ன செய்தார்னா அதை நம்ம இன்னும் கொஞ்சம் கீழே வாசிக்கணும். அதுக்கு முன்னாடி அந்த ராஜாக்கள் எல்லாரையும் அவர்கள் தேசத்தையும் யோசுவா ஒருமிக்க பிடித்தான். இதை செஞ்சார், ஒருமிக்க பிடித்தார். அதுக்கு எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. யோசுவா மட்டும் காரணம் கிடையாது, யோசுவா மிக முக்கியமான காரணமாக இருந்தார். எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுத்து தேவனுடைய வார்த்தையின்படி மோசேக்கு சொன்ன மாதிரி அவங்க செஞ்சு எல்லாவற்றையும் ஜெயித்தார்கள். நீங்கள் 10ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரம் இதெல்லாம் நீங்கள் வீட்டில் போய் வாசிக்கணும். முடிஞ்சால் யோசுவாவின் புஸ்தகம் முழுசும் வாசிங்க, எல்லாமே ஜெயந்தான். நல்லா இன்னொரு முறை அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறதை பாருங்க. கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். இப்ப நான் என்ன சொல்றேன், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறார். வாழ்நாள் முழுக்க அவர் நமக்காக யுத்தம் பண்ணி கொண்டே இருப்பது இல்லை. அவர் யுத்தம் பண்ணி நமக்கு சுதந்திரத்தை தந்து ஜெயமாய் வாழும்படியான வாய்ப்பை ஆண்டவர் தருவார். அல்லேலூயா. நமக்கு தந்தார், அதை காத்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்பன் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு எல்லாத்தையும் சேர்த்து நல்ல காசு பணம் சொத்து எல்லாம் என்ன வேணுமோ எல்லாத்தையும் சேர்த்து வச்சுருக்காரு. அவருக்கு பிறந்தது பாருங்கள் 2 பிள்ளை. பயங்கரமாக இந்த உலகத்தில் செய்யக்கூடாத அநியாய அக்கிரமத்தையெல்லாம் செஞ்சு இருக்கிறதையெல்லாம் தோற்றுவிச்சு. அப்படி இல்லை, நம்ம அப்பாவோட கூட யுத்தமும் பண்ணுறதுக்கு கூட பயணிக்கிறோம், பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். எங்கள் பாஸ்டர் பாம்பை அடித்து அவங்க பொண்ணோட கையில் பிடிச்சி இப்படி வாழை பிடிச்சி தூக்க வைப்பார். பாம்பை பார்த்து என்ன செஞ்சிடக்கூடாது. வெரி குட், சொல்லுங்கள், என்ன செஞ்சிடக்கூடாது. நல்லா நீங்கள் புரிஞ்சுங்க. அந்த சாத்தானை நம்ம காலின் கீழே அவர் நசுக்கி போட்டாராம். நசுக்குனது அவர். யார் காலுக்கு கீழே இருக்குது? யார் காலுக்கும் கீழே இருக்கு? எல்லாரும் பதில் சொல்லுங்க. யார் காலுக்கும் கீழே இருக்கு? 2 பதில் வருது. நம்மளோடன்னு சொல்றீங்க, என்னோடன்றீங்க. நான் சொன்னா எப்படி சொல்றேன்னா, என் காலின் கீழே இருக்கு. இப்போ டிரைவர் போகிறாரு, இங்கே இருக்கிறவங்கள டிரைவர்னு வச்சுக்கோங்க. அப்போ டிரைவர் வேலையை பார்ப்பார், தைக்கிற வேலையை பார்ப்பார்.
கட் பண்ணுற வேலையை பார்ப்பார். அவங்க வேலையை பார்க்குறோம். அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாதையில் போகும்போது நம்ம காலின் கீழாக அந்த பிசாசை, அந்த சர்ப்பத்தை, சாத்தானை நம்ம காலின் கீழே மிதித்து போட்டால் தான் நமக்கு ஜெயம். அப்போ என்ன நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையில் என்னதான் பண்ணணும்? முதல்ல நீங்கள் தேவனால் பிறந்தவர்கள் என்ற நினைவை ஒரு நொடி கூட உங்களை விட்டு விலக்காதீர்கள். ரெண்டாவது, அவரை நம்புகிற நம்பிக்கையை ஒரு நாள் என்ன செஞ்சிடாதீங்க, மறந்துடாதீங்க. அவரை விசுவாசிக்கிறதுலேருந்து, அந்த விசுவாசத்துலேருந்து ஒரு நூலில் கூட இடமெல்லாம் சாஞ்சிடாதீங்க. மூணாவது, எப்பவும் ஆயத்தமாக இருங்க. ஹல்லேலூயா. அப்போ என்ன கிடைக்கும்? என்றைக்கும் ஜெயம் கிடைக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆகவே அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒன்றும் பயப்பட வேணாம். கோலியாத்து முன்னாடி பயங்கரமாக தான் நின்றுட்டு இருக்காரு. இஸ்ரவேல் படையெல்லாம் கூட பயந்து நடுங்குது. அதெல்லாம் உண்மைதான். ஆனால் தாவீது பார்க்கறதுக்கே சின்ன ஆளு. என்ன நாயின்னு நினைச்சியா? எஸ், இதுக்கு முன்னாடி ஆண்டவர் என்ன செய்ய வச்சார்னா, ஒரு நாள் ஒரு சிங்கத்தை அடிக்க வச்சார், ஒரு நாள் ஒரு கரடி அடிக்க வச்சார். ஆண்டவரே, நான் இன்னைக்கு என்னத்தை அடிக்கணும்னப்போ அதுக்கு பதில் கிடைக்காம இருந்துச்சு. இன்றைக்கி தான் நீ சொல்லியிருக்கிற, கரெக்டாக சொல்லியிருக்கிற. நான் என்ன நாயான்னு நீ கேட்டிருக்கிற. இன்னைக்கு என் ஆண்டவர் நாயை அடிக்க வச்சிருக்காரு. ஹல்லேலூயா. சிங்கத்தையும் கரடியையும் அடிக்க வச்ச ஆண்டவர் இன்னைக்கு கோலியாத்துங்கிற ஒரு நாயை அடிக்க வச்சிருக்காரு. அவன் பெரிய ஆளுன்னு பார்த்து நம்மளோட கூட இருக்கிற கூட்டம் எல்லாம் அலறி அடிச்சுட்டு நிற்குது. இல்லை தாவீதாகிய நான் வந்துட்டேன். இப்போ அது எனக்கு முன்னாடி என்னவா நிற்குது? என்ன சொல்லுவாங்களே நம்ம ஊரில் பழமொழி, கல்லை கண்டா நாயை கண்டா. இப்போ நாயும் முன்னாடி நிற்குது. கையில் என்னவோ இருக்கு, கல்லு இருக்கு. ஆண்டவர் நம்மோட இருக்கிறாரு. அடிக்கவும் சொல்லிட்டாரு. ஒரே அடிதான். எண்ணி நிறைய அடிச்சல, ஒரே அடி. கோலியாத்து தாவீதுக்கு முன்னாடி முகங்குப்புற விழுந்தான். இப்போ தாவீது கோலியாத்து மேலே ஏறி நின்று கோலியாத்தினுடைய பட்டயத்தை எடுத்தான். ஹல்லேலூயா. கோலியாத்தோட பட்டயத்தை எடுத்து அவன் தலையை வெட்டி சொன்ன மாதிரியே தலையை கையில் எடுத்தான். அவனுடைய மாம்சத்தை ஆகாயத்து பறவைகள் உண்ணும்படி செய்தான். ஹல்லேலூயா. நம்ம சில நேரங்களில் என்ன பண்ணுவோம்னா, சில தலைவர்கள் காட்டக்கூடிய வழிமுறைகளை பார்த்து அவர்களை ஃபாலோ பண்ணுவதற்கு முயற்சி செய்வோம். எப்படி முயற்சி செய்வோம்? இந்தா நீ போகிறதான் போகிற, என்னுடைய உடையை போட்டுக்கோ, என்னுடைய கவசத்தை வச்சுக்கோ, என்னோட கத்தியை வச்சுக்கோ, என்னுடைய கேடகத்தை வச்சுக்கோ. அவன் போட்டுக்கிட்டு நடந்து பார்த்தான். அப்பா ஐயா, இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது, ஒன்று நீயே வச்சுக்கோ. எனக்கு தேவை, எனக்கு ஆண்டவர் கொடுத்தது போகிறோம். நல்லா மகிழ்ச்சி ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. சவுலுக்கு எல்லாம் இருந்துச்சு, படையிலே ஒருத்தனுக்கு ஒன்றும் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ தாவீதுக்கு ஒரே ஒரு கவன், 5 கல். ஆனால் 5 நான் எடுக்க மாட்டேன், ஒன்றே தான் எடுப்பேன். நல்லா நீங்கள் புரிஞ்சுக்குங்க. 5 வகையான ஊழியம் இந்த காலகட்டத்தில். ஹல்லேலூயா. அப்போஸ்தலருடைய காலங்களில் இருந்த அந்த 5 வகையான ஊழியம் உங்கள் பார்ட்டில் நீங்கள் என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. நீங்கள் பைபிளில் இப்போ இந்த சம்பவத்துக்காக நீங்கள் வாசிப்பீங்கன்னா, மோசே என்ன சொன்னாரோ அதை அப்படியே யோசுவா செஞ்சார். அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. உங்களை நடத்தக்கூடிய மோசே என்ன சொல்லுகிறாரோ, மோசே மறைந்திருக்கலாம், ஆனால் மோசேயிடம் சொன்ன வார்த்தை ஒன்றும் என்ன செய்யலை, மறையலை. வசனம் சொல்லுகிறது, யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. நான் மோசேயோடே இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அல்லேலூயா. நீ என்ன செய்யணும்? பலங்கொண்டு திடமனதா இரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். நல்லா கை ஒட்டி உற்சாகமா
ஹல்லேலூயா. மோசேக்கு சொன்னத யோசுவா இங்கே நிறைவேற்றுகிறார். ஆம் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அசைவில்லாத ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ண சென்றிருக்கிறார். அவர் வரப்போகிறார். நாம் எல்லாரும் அவருடைய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும், விசுவாசமாய் இருக்க வேண்டும், ஆயத்தமாய் இருக்க வேண்டும். அவர் வருவார். அவர் வரும் பொழுது நமக்கும் ஆளுகையை அவர் தருவார். அந்த ஆளுகைக்காக நாம் ஆயத்தமாக வேண்டியது நமக்கு அவசியம். ஹல்லேலூயா. கர்த்தர் மாறாதவர் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே. ஆகவே உங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் அன்பாய் சொல்கிறேன், என்றும் உங்களுக்கு ஜெயம் வேண்டும் என்றால் அடிப்படையை விட்டு விடாதீர்கள். ஆம், நம்முடைய வாழ்க்கையில, இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில, அதாவது இந்த போராட்டத்தில், இந்த யுத்தகலத்தில் ஜெயிக்க வேண்டும் என்றால் நமக்கும் கொடுத்திருக்கிற வார்த்தை விட்டு வழிவிலகாமல் இருங்கள். ஆமென். அதிலே வாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனான நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி, என் தாசனாகிய மோசே மரித்து போனான். இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். வனாந்தரமும் இந்த லீபனோனும் தொடங்கி ஐபிராத்து நதியான பெரிய நதி மட்டுமல்ல, எத்தியரின் தேசம் அனைத்தும், சூரியன் அஸ்தமிக்கிற திசையான பெரிய சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையாயிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனுக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலங்கொண்டு திடமனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலங்கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படி அதை விட்டு வலது இடது புறம் விலகாதிருப்பாயாக. என்றும் ஜெயம் வேண்டுமென்றால் நம்முடைய வாழ்க்கையில் இடம் வலம் சாயாமல் வார்த்தையில் நேர் வழியாய் நடந்தால் நமக்கு தான் ஜெயம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் 11ஆம் அதிகாரத்தில், யோசுவாவின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனத்தை வாசிக்கலாம். அப்படியே யோசுவா கர்த்தர் மோசேயினிடத்தில் சொன்னபடி எல்லாம் தேசம் அனைத்தையும் பிடித்து அதை இஸ்ரவேலருக்கு அவர்கள் கோத்திரங்களுடைய பங்களின்படியே சுதந்திரமாக கொடுத்தான். நீங்க இந்த 2 அதிகாரத்தையும் முழுசுமே நீங்க படிங்க, 2 அதிகாரத்தையும் படிங்க, ரொம்ப முக்கியம். அப்படியே நீங்க புரிஞ்சுங்க, இந்த ராஜாக்கள் எல்லாம் எப்படிப்பட்டவங்க, அவங்களுடைய பலம் என்ன, அவங்கள எப்படி எதுக்க முடியும், அவங்க பழக்க வழக்கம் என்ன, அவங்களுடைய காரியங்களெல்லாம் எப்படி, இதெல்லாம் ஜெயிக்கிறதுக்கு நம்மக்கிட்ட என்னென்ன இருக்குது எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்தா நம்மக்கிட்ட சைபர் இருக்குது, பூஜ்ஜியம் இருக்குது. ஆனால் பக்கத்தில் நம்ம ராஜா நிற்கிறாரு. பக்கத்தில் ராஜா சிங்கிளாக நிற்கும்போது நான் ஒரு பூஜ்ஜியம் நிற்கிறேன். இப்போ எத்தனை நம்பரு? அதாங்க 1 0 சேர்ந்தா எவ்வளோன்னு. பக்கத்தில் நீங்கள் ஒரு ஆள் வந்து நிற்கிறீங்க. இப்போ எவ்வளவு? ஏன் நீங்கள் தான் பூஜ்ஜியமாச்சே. நீங்கள் ஒரு முட்டை. இப்போ நான் ஒரு முட்டை, நீங்கள் ஒரு முட்டை, மொத்தம் எத்தனை முட்டை ஆச்சு? 100 ஆச்சா? நீங்கள் இன்னொரு ஆள் வந்து நிற்கிறீங்க. இப்போ எத்தனை ஆச்சு? இன்னொரு முட்டை வந்து நிச்சு. எத்தனை ஆச்சு? இப்படியே எல்லா பூஜ்ஜியமும் அப்படியே வரிசை என்னன்னா எண்ணிக்கை என்னங்க தெரியாது. கோடிக்கு அடுத்து இன்னொரு பூஜ்ஜியம் வந்து நின்னா, அதுக்கு அடுத்து இன்னொன்று வந்து நின்னா, உங்களுக்கு புரியுதா? ஆண்டவர் சொன்ன வார்த்தையை மாற்ற மாட்டார் நாம் மாறாமல் இருக்கும் பட்சத்தில். அல்லேலூயா. எதிரான சூழ்நிலைகள் எல்லாம் இருக்கலாம், ஆனால் எதிராக எதுவும் நடக்காது நாம் சரியாக இருக்கும்போது. ஆகவே அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு ஆண்டவர் ஜெயம் தருகிறவர், பாதுகாப்பை தருகிறவர், நம்மளை யாரும் மேற்கொள்ள முடியாத அளவுக்கு வல்லமையை, பவரை நமக்கு தருகிறவர், நமக்கு எப்போவும் கூட இருந்து நமக்காக யுத்தம் செய்கிறவர். எல்லாரும் முழங்கால் படிட்டு மறக்காமல் போய் படிச்சிருங்க. இந்த 2 அதிகாரத்தை 10, 11 படிங்க. முடிஞ்சால் இன்னைக்கு முழுக்க, இன்னைக்குள்ளற இந்த முழு புத்தகத்தையுமே படித்து முடிச்சிருங்க. எப்போவும் நமக்கு, அதுக்கு நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? தேவனால் பிறந்திருக்கணும்.
விசுவாசமா இருக்கணும், அப்புறம் ஆயத்தமா இருக்கணும். இது ரொம்ப 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 முக்கியம். எல்லாரும் முழங்கால் படிட்டு, ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே, ஆனந்த துனியால் உயர்த்துவே. அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே, ஆனந்த துனியால் உயர்த்துவோம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். நல்லா ரெண்டு கரங்களை கொட்டி, ஆண்டவரே ஜெயம் கொடுத்தவரே, ஜெயம் கொடுத்தவரே, ஹல்லேலூயா. 10 குஷ்டரோகிகள் இயேசு கிறிஸ்துவினிடத்திலே வந்தார்கள். அவர்களை பார்த்து, நீங்க போய் உங்களை ஆசாரியர்களுக்கு காண்பீங்கள் என்று சொன்னார். அவர்கள் போகும் வழியிலேயே 10 பேரும் சுகமானார்கள். இப்பொழுதும் ஆண்டவருடைய சமூகத்திலே வந்திருக்கிற அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு சொல்லக்கூடியது என்னவென்றால், 10 நாளும் நாம் தியானித்தோம், என்றும் ஜெயம். ஒருவேளை இந்த நொடி வரைக்கும் கூட உங்களால் அந்த ஜெயத்தை உணர முடியாவிட்டால், உங்களுக்கு சொல்லப்படுகிற வார்த்தை, நீங்க போங்க, உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார், ஜெயத்தை நீங்கள் பெறுவீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க எத்தனை நாள் வந்திருந்தாலும் சரி, உங்களுக்கு அன்பாய் சொல்கிறேன், தயவு செய்து நீ ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் ஆண்டவருடைய சமூகத்துல ஆயத்தமாகி நீங்கள் காத்திருந்தால், நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை அந்த நாள் முழுக்க தருவார். அப்படியே வாழ்நாள் முழுக்க தருவார். அப்படியே உங்களுடைய அடுத்த சந்ததிக்கு தருவார். அப்படியே உங்களுக்கு, உங்களுடைய எல்லா சந்ததிகளுக்கும் அவர் அப்படி செய்வார். 1000 தலைமுறை மட்டும் ஆண்டவர் இரக்கம் செய்வார். அப்படியே செய்கிற கர்த்தரை நோக்கி மறுபடியும் ஒரு முறை ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற கர்த்தாவே, இதோ என்றும் ஜெயம் என் தேவனால் நடக்கும் என்று நாங்கள் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாலேயே ஜெயம், ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று நம்பி ஆண்டவரின் விசுவாசத்தோடு சமூகத்தில் நிற்கிறோம். இந்த 10 நாள் மிக சிறப்பா எங்களை நடத்தினதற்காக ஸ்தோத்திரம். பங்கு பெற்ற கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாருக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரை தூரத்திலிருந்து இதை பார்க்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவர் மீது வல்லமை மகிமை இறங்குவதாக இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். உங்க இரக்கம் தயவு கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். பலப்படுத்தி பாதுகாத்து கிருபையாய் கரம் பிடித்து வழி நடத்துங்க. உங்க நாம மகிமைப்படும்படி நடத்துங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் இந்த கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன்ப்பா, ஆசீர்வதிக்கிறேன். தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க ஆண்டவரே. இந்த 10 நாளுடைய பலனை வாழ்நாள் முழுக்க பிள்ளைகள் அனுபவிக்க எங்க ஒவ்வொருத்தருக்கும் நீங்க இரக்கம் செய்யுங்க. அப்படியே நீங்க செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். விசேஷமாக 23ஆம் தேதி, இந்த மார்ச் மாதம் 23ஆம் தேதி தொடங்கி கர்த்தாவே மே 1ஆம் தேதி வரைக்கும் எங்களுடைய பெத்தேல் ஆத்மநேசர்ல நடக்கிற கிருபின் கூட்டத்தை எங்களுக்கு ஆசீர்வதிச்சு தாங்க ஆண்டவரே. நாங்களும் பங்கு வருவதற்கான பாக்கியத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. உங்க கரத்துல எங்களை தாழ்த்தி தருகிற ஆண்டவரே. நீங்க இரக்கம் செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே இரக்கம் செய்யுங்க ஆண்டவரே. இயற்கைகள் எங்களுக்கு எதிராக இல்லாதபடிக்கு, சூழல்களில் ஆண்டவரே எதிராக இல்லாதபடிக்கு எங்களுக்காக நீர் இப்பொழுதே யுத்தம் பண்ணும்படி உங்களுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே.
மிக அற்புதமா அந்த கூட்டங்கள் நடைபெற உதவி செய்யுங்க ஆண்டவரே. அநேக ஆண்டவரே நன்மைகள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளட்டும். இந்த பூமியிலே ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு அது ஆதாரமா இருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. சோத்திர இம்மைக்கு மட்டுமல்ல மறுமைக்கும் தகுதியுள்ள பாத்திரங்களை நாங்கள் எழும்புவதற்கு எங்களுக்கு இன்னும் இரக்கம் செய்வீராக. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இதோ இந்த ஆலயத்திலும் நோக்கி பார்க்கிற இந்த கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம், வாழ்த்துகிறோம், உம்முடைய சமாதானத்தை கூறுகிறோம். தொடர்ந்து நாங்கள் பிரிந்தாலும் பிரியாதவன் எங்களோடு கொடுத்து எங்களை நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, ஏற்று நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை என் ஆத்துமாவே கர்த்தரை அவர் செய்த சகலமா கர்த்தருடைய ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்கும், உன்மேல் கிருபையா இருக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளை எடுக்கணும். நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பு பரிசுத்தனுடைய ஐக்கியம் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.